எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சலிசமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஐஃபோன் 15 இது வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஐஃபோன் வித் யூஎஸ்பிசி. ஸோ இதோட ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளஸ் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இயர் எண்டை வந்து நம்ம நெருங்கிட்டோம். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து நீங்கள் நியூ இயர் ஈவில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இயர் எண்ட் நெருங்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு 15 சூஸ் பண்ணலாமா, இல்லை இது எப்படி இருக்குது, ஓவராலாக எப்படி இருக்குது, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற எல்லா என்னோட ஒப்பீனியன்ஸும் சொல்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போல வாங்க. ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேஸ் லைனில் வந்து இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஏன்னா பில் குவாலிட்டி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து பேஸ் லைன் ஐஃபோன்ஸில் வந்து உங்களுக்கு அந்த கிளாஸி ஃபினிஷ் இருக்கும். கேமரா பம்ப் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. சைடில் அலுமினியம் ரெயில்ஸ் எப்பவும் போல் இருக்கும். இந்த டைம் இன்வர்ஸாக ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரோவில் வர்ற மாதிரி ஒரு சாட்டின் பேக் ஃபினிஷ். இந்த கேமரா பம்ப் வந்து சாட்டின் ஃபினிஷ் இருக்குன்னு நினச்சேன். பட் இது வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷ் அண்ட் அலுமினியம் ரெயில்ஸ் எப்பவும் போல் இருக்குது. ஆனால் இந்த அலுமினியம் ரெயில்ஸில் அவங்க பண்ண ஒரு விஷயம் என்னென்னா கான்டோர் எட்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து அந்த 12 இருந்து ஃப்ளாட் சைட்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து இந்த எட்ஜஸும் வந்து நல்லா ஷார்ப்பாக இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அது வந்து கொஞ்சம் கர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இன்ஹேண்ட் ஃபீல் வந்து ஓவராலாக பாக்ஸியாகவும், கையில் பிடிக்கும்போது அந்த ஷார்ப்னஸ் வந்து தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதுதான் வந்து இந்த டிசைனில் இருக்க பெரிய அட்வான்டேஜ். அண்ட் வந்து ஓவராலாக பார்க்கும்போது இன்ஹேண்ட் ஃபீல்னு பார்க்கும்போது எப்போவுமே ஐஃபோன்ஸ் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். பட் இந்த பேஸ்லைன் ஐஃபோன் வந்து நம்ம ஒரு ப்ரோ லெவல் ஃபீல் கொண்டு வருதுன்னா அதுக்கு வந்து மெயினான இந்த மேட் ஃபினிஷ் தான் சொல்லுவேன். கலர்ஸ் வந்து இந்த இயர் வந்து கொஞ்சம் லெஸ் சேச்சுரேட்டட் தான். ப்ளூலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒயிட் மாதிரி தான் இருந்தது. எல்லா கலர்ஸுமே ரொம்ப டல் தான். பிளாக் வந்து உங்களுக்கு நல்லா டார்க்காக இருந்தது. அண்ட் கலர் வைஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் வந்து கொஞ்சம் சேச்சுரேட்டட் லுக் கொடுத்தது. பட் இதையுமே வந்து நான் வந்து நல்லா ஒரு டார்க் பிங்க் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு நல்ல டச் இருக்குது. சர்டைன் ஆங்கிள்ஸில் பார்க்கும்போது அந்த ரோஸ் கோல்டு எஃபெக்ட் தெரியுது. ஸோ ஓகே, இந்த கலர்ஸ் விட்டுட்டு மற்றபடி பில் குவாலிட்டி அண்ட் இன்ஹேண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து அவங்க கொண்டு வந்த மெயினான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அந்த டைனமிக் ஐலண்ட். நம்ம வந்து 14 ப்ரோ ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூலாம் பார்த்துருப்போம். அதில் இருந்த அந்த டைனமிக் ஐலண்டை 15 சீரீஸ்க்கு பேஸ்லைன்லேருந்தே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து ஒரு நாட்ச் இருக்கிற ஒரு அவுடேட்டட் ஃபீல் வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த டைனமிக் ஐலண்ட் நல்லாயிருக்கும். மற்றபடி ஃபங்க்ஷனாலிட்டி யூசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ஃபோனுங்கும் போது உங்களுக்கு வந்து அதை இன்னும் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃபங்க்ஷனலாக அதை யூஸ் பண்ணுறீங்க, ஆப்ஸ்லாம் ஸ்விட்ச் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைனமிக் ஐலண்ட் வந்து இன்னும் பெட்டராக யூஸாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாமே வந்து நம்ம 12லேருந்தே பார்த்துட்டு வரோம். 12, 13, 14 அதே இது தான். என்ன இன்னும் 60 ஹெர்ட்ஸ் தான் இருக்குது. அது ஒன்று மட்டும்தான் பிரச்சனை. 120 ஹெர்ட்ஸ் கொடுக்கலாம். இது வந்து ஒரு 80,000 rupees ஃபோன். ஒரு 80,000 ரூபா ஃபோனில் இன்னும் 120 ஹெர்ட்ஸ் இருக்காதது ஒரு பிரச்சனை தான். பட் ஒரு பேஸ்லைன் ஐஃபோன் யூஸருங்கும்போது ஆப்பிளோட கணக்கு என்னென்னா அவங்க அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்கன்ட்டு. பட் ஒரு 80,000 இருக்கும்போது அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனாலும் ஆப்பிளோட சைக்காலஜி பொறுத்து ஒரு 60 ஹெர்ட்ஸ் ஃபோன்லேருந்து நீங்கள் இந்த ஃபோனுக்கு ஸ்விட்ச் ஆகுறீங்க. லைக் ஓல்டு ஐஃபோன்ஸ் 8, 10, 11, 12 இந்த மாதிரி ஃபோன்ஸ்லேருந்து ஸ்விட்ச் ஆகுறீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து நீங்கள் அந்த 120 ஹெர்ட்ஸுங்கிறது மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். சில யூசர்ஸால் கண்டிப்பாக நோட்டீஸே பண்ண முடியாது, அவங்க ஹை ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேஸ்லேருந்தே வந்தாலும். ஸோ நீங்கள் ஒரு ப்ரோ எடுக்கணுமா இல்லை பேஸ்லைன் எடுக்கணுமான்னு ஒரு டவுட்டில் இருந்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆப்பிள் ஷோரூம், ஒரு ஐப்ளானட்டோ இல்லை ஒரு ஆப்ட்ரானிக்ஸோ இல்லை ஆப்பிள் ஸ்டோரே இருந்ததுன்னா அங்கே போயிட்டு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து 15 சஃபிஷியண்ட்டாக இருக்கும், இந்த ஸ்மூத்னஸே போதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக 15 எடுக்கலாம். இந்த ஃபோனோட ஆக்சுவலி இந்த ஃபோனோட பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி இன்னும் பார்க்கல. இதுக்கும் ப்ரோக்கும் பிளேஸ்மெண்ட்ஸில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா இந்த மியூட் டாகல் வந்து அங்கே ஆக்ஷன் பட்டன் வந்திருக்கும். அண்ட் ஃபைனலி ஒரு USB-C போர்ட். ஸோ வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்ணதுனால எப்படியோ பண்ண வச்சுட்டாங்க. USB 2 தான். பட் ஒரு நல்ல டச், ஒரு USB-C கேபிள் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனையும் ஐஃபோனையும் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் கலர் மேட்ச்டு கூட. ஸோ வந்து ஓகே, ஒரு சின்ன நல்ல டச் கொடுத்துருக்காங்க.
பட் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசணும் அப்படிங்கும்போது இதில் வந்து A16 பயோனிக் இருக்குது. இந்த ப்ராசஸரை நம்ம 14 ப்ரோ ரிவ்யூலே பார்த்தோம். இந்த ப்ராசஸர் பற்றி சொல்லணும்னா இப்போ ஒரு 13க்கும் 14க்கும் வந்து சேம் ப்ராசஸர், அந்த ஒரே ஜிபியூ கோட் தான் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு இது இல்லாமல் 14க்கும் 15க்கும் உள்ள லீப் வந்து இன்னும் பெருசாக இருக்குது. ஸோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக நான் வந்து 15 வாங்குறேன்னு நினச்சாலும் அது வந்து ஒரு நல்ல முடிவு தான். பட் வந்து ஒரு ஐஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து சாலிடாக இருக்கும், ஃபியூச்சர் ப்ரூஃபிங். ஸோ வந்து நீங்கள் ஒரு 4 வருஷம்க்கு அப்புறம் யூஸ் பண்ணாலும் ஒரு ஸ்மூத்னஸ் மெயின்டைன் பண்ண முடியும். அதுதான் வந்து ஐஃபோனில் எப்போவுமே பெர்ஃபார்மன்ஸில் ஒரு நல்ல விஷயம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் எதுவும் பேச போகிறதில்ல. இதில் வந்து நீங்கள் கேமிங் எல்லாம் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு கேமிங் ஃபோன் இல்லை. பட் மற்றபடி மல்டி டாஸ்கிங், ஹெவி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது லைக் நேவிகேஷன், கேமரா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டட்டர் இல்லாமல் வர்றது தான் இந்த A16 பயோனிக்கோட மெயினான ஒரு இது. மற்றபடி இந்த டைனமிக் ஐலண்ட் அனிமேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சிம்பிள் அனிமேஷன்ஸ் லைக் வந்து நீங்கள் கேமரா ஒரு அல்ட்ரா வைட்லேருந்து வைடுக்கு ஸ்விட்ச் பண்ணுறீங்கும்போது ஒரு ஜூம் இன் அனிமேஷன் வரும்ல, அந்த மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் ஸ்டட்டர் ஆகாமல் இருக்கிறது. 6 GB தான் ரேம் இருக்குது, இருந்தாலும் வந்து அந்த ரேமை வச்சு எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் A16 பயோனிக்கில் நம்ம எப்போவுமே ஐஃபோனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா 14 விட கொஞ்சம் ஒரு ஃபிசிக்கல் பேட்டரி லைஃபிங், ஃபிசிக்கல் பேட்டரி சைஸ் இம்ப்ரூவ்மெண்ட். பட் வந்து என்னதான் இருந்தாலும் இது ஒரு ஐஃபோன். ஸோ வந்து நம்ம வந்து இது ஒரு பேட்டரி லைஃப் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து மீடியம் யூசேஜ் பண்ணுறீங்கன்னா 1 டே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா சாயங்காலத்துக்குள்ளே சார்ஜ் காலி ஆகிடும். பாக்ஸில் சார்ஜரும் இல்லை. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு 20 வாட்ஸ் அடாப்டர் வாங்கணும். நல்ல வேலை இது வந்து USB-Cனால உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் சார்ஜர் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது, மேக்ஸேஃபும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். லைக் ட்ரிக்கிள் சார்ஜ் பண்ணுறீங்க அந்த மாதிரினா லோ வாட் ரேட்டட் அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஸ்லோவாக ஓவர் நைட் சார்ஜ் ஆகுங்கிற மாதிரி. மற்றபடி வந்து பேட்டரியில் வந்து நம்ம சொல்கிற மாதிரி பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை. லைக் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லைனா பெரிய சைஸ் பேட்டரி இந்த மாதிரிலாம் அது இல்லை. உங்களுக்கு பெரிய சைஸ் பேட்டரி வேணும்னா நீங்கள் ஆப்வியஸாக 15+ தான் பார்க்கணும். அது இதை விட ஒரு 10K அதிகம். இந்த ஃபோனோட இனிஷியல் லான்ச் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்விட்டரில் கத்திட்டு இருந்தாங்க. என்னென்னா ஃபோன் வந்து ஓவர் ஹீட் ஆகுது, எஸ்பெஷலி ப்ரோ வேரியன்ட்ஸ்லாம் இன்னும் ரொம்ப ஹீட் ஆகுது அந்த மாதிரிலாம். பட் இப்போ வந்து அதை பற்றி யாரும் பெருசாக பேசுறதில்ல. ஏன்னா இனிஷியலாக இது வந்து iOS 17லே வந்தது. ஸோ இந்த 15 மாடல்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்தது யூஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரி இதில். பட் அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் வந்து அதை அயன் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ எதுவும் இருக்கிறது இல்லை. அண்ட் நார்மலாக ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, நார்மலாக எல்லா ஃபோனும் வந்து சார்ஜ் போடும்போது ஹீட் ஆகும். ஸோ வந்து ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வந்து அது அந்த பேட்டரி சார்ஜ் ஆகும்போது கண்டிப்பாக ஃபோன்ஸ் ஹீட் ஆகும். அந்த டைமில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுறீங்கும்போது ப்ராசஸருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லோட் மாதிரி தான். ஸோ அந்த டைம் கண்டிப்பாக எந்த ஃபோன்னாலும் ஹீட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் வந்து இதை நினச்சிட்டே நான் 15 வாங்க மாட்டேன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன சஜஷன், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளஸ் இப்போ வேறு எல்லா பக்ஸும் கிளியராக இருக்குன்னு ஸ்டேபிளாக இருக்குது இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நோ இஷ்யூஸ். கேமரா பற்றி பார்க்கும்போது மெயினான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே கேமரா தான். ஏன்னா எப்போவுமே வந்து ஐஃபோன்ஸ்னாலே அவங்க வந்து கேமராஸ்க்கு தான் வந்து பீப்புள் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லுவாங்க. இந்த வருஷம் அந்த ப்ரோவில் லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு 48 மெகா பிக்சல் பார்த்தோம். அந்த 48 மெகா பிக்சல் கேமரா தானான்னு தெரில. பட் 15ல் பேஸ்லைன்லேருந்தே 48 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா ஷாட்ஸ் காட்டுறேன் நான். பட் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஒரு ஹைப்ரிட் மோட் மாதிரி வச்சு 24 மெகா பிக்சலில் நீங்கள் வந்து ஷூட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு 14 ப்ரோ விட பெட்டர் டீட்டெயில்ஸ் வந்து டெக்னிக்கலாக கேப்சர் பண்ணுங்கிற மாதிரி ஒரு கருத்து. நான் வந்து கேமரா ஷாட்ஸ் காட்டுறேன். இது வந்து ஒரு ஃபுல் ரிவ்யூ இல்லை, இது ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். நான் கேமரா ஷாட்ஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள்.
ஃபைனலி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து எந்த ட்ராப்புமே பண்ணாம, இன்னும் அதே 80,000ல வச்சிருக்காங்க. இதே நீங்க துபாய்ல வாங்குனீங்கன்னா ஒரு 77K. துபாய்ல ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இந்த ஃபோன்ஸோட ப்ரோ ஃபோன்ஸ் தான் வந்து ரேட் கம்மியா இருக்கும். யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 67,000 கிட்ட. இப்போ இந்தியால 67Kக்கு உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 14 தான். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது அதுவும் ஆப்பிள்ட்ட இருந்து. இதே வந்து நீங்க Flipkart மாரி பார்க்குறீங்கன்னா, அங்க வந்து உங்களுக்கு ஒரு ரீசென்ட்டான சேல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 50Kக்கே வந்து 14 கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, பிரைஸ் இன்னும் கொஞ்சம் அவங்க கம்மி பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு 10R வந்து அவங்க ஒரு 75,000க்கு லான்ச் பண்ணாங்க. 11 வந்து ஒரு சடன் ட்ராப் ஒரு 65,000க்கு லான்ச் பண்ணும்போது, ஆ எ நம்ம நம் நமக்குன்னு ஒரு மியூச்சுவல் சர்க்கிள் இருக்குல்ல. அந்த மியூச்சுவல் சர்க்கிள்ல யார கேட்டாலும் வந்து, நான் வந்து iPhone 11 யூஸ் பண்றேன், 11 யூஸ் பண்றேன்னாங்க. ஏன்னா, அந்த டைம்ல நல்ல ஓரளவுக்கு ரேட் கம்மியான iPhone ஆ கொஞ்சம் பாப்புலரா இருக்குங்கிறனால எல்லாரும் அத சூஸ் பண்ணாங்க. மத்தவங்களுக்கும் சஜெஸ்ட் பண்ணாங்க. இந்த ஃபோன் 11ஓட எவ்வளவோ பெட்டர். டிஸ்ப்ளே பெட்டர், கேமரா பெட்டர். இந்த மாரி டெக்னாலஜிஸ் நெறைய வளர்ந்துட்டே இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பிரைஸ் வந்து 80,000 அவங்க வைக்கணும்னு அவசியமே இல்ல. அட்லீஸ்ட் ஒரு 75,000 ஆர் 70,000க்கு இந்த மாரி கட் பண்ணலாம். அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு 80,000 குடுத்து அண்ட் 128 தான் அவங்க தர்றாங்க. மேபி 256 தந்தா பெட்டரா இருக்கும். ஒரு 80,000 குடுத்து ஃபோன் வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருக்கு. பட் உங்களுக்கு இத விட ஆண்ட்ராய்டு ரொம்ப பிடிக்கும்னா, சாம்சங்ல S23 இந்த மாரி சாலிடா லைன்ஸ் இருக்கு. பட் ஓவராலா ஒரு ஒரு நல்ல ஐஃபோன் வேணும், கொஞ்சம் லேட்டஸ்ட்டா வேணும், அந்த மாரி இருக்குன்னா, இது வந்து பார்க்கறது ஒரு நல்ல ஆப்ஷன்னு என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். ஏன்னா லாஸ்ட் இயர் 14லேருந்து 15க்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் நல்லா இருக்குங்கிறதுனால. ஏன்னா லாஸ்ட் இயர் 14ஏ வந்து யாருமே சஜெஸ்ட் பண்ணல. மோஸ்ட்லி 13 பாருங்கன்னு தான் சொன்னாங்க. இந்த டைம் அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஒரு மெயினான ஒரு பேசிக்கான இடங்கள்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி லைக் கேமரா, டிஸ்ப்ளே இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ 15 பார்க்குறீங்கன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா, நீங்க வாங்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக். மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.